வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் மணப்பந்தல் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல். அந்த பாடலோட சிறப்பு என்னென்னா, கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு, அடுக்கு தொடரில் எழுதியிருப்பார். அந்த பாடலை பி சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக அழகாக பாடியிருப்பாங்க. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் டி.கே. ராமமூர்த்தி அவர்களும் இசையமைச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு இசையமைப்பில் பாடல். இந்த பாடல் கவியரசர் அடுக்கு தொடர்லேயே அழகாக முதல்ல எல்லாமே ஆரம்பத்தில் கடைசி சரணத்தை தவிர மீதி எல்லாம் அடுக்கு தொடரில் எழுதியிருப்பார். என்ன வார்த்தைகளோ கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்லலாம் ஏபில் அடுக்கு தொடர் வர மாதிரி எழுதியிருப்பார். இந்த பாடலில் ஆரம்பத்திலே அடுக்கு தொடர் வரும். அது ஒரு சிறப்பு. அதுக்கு இந்த அளவுக்கு யாரும் அடுக்கு தொடர் வச்சு எழுதுனதில்லை. அதுக்கு அந்த மாதிரியான பாடல் இது. இந்த பாடல் மணப்பந்தல் படத்தில் ஈவி சரோஜா அவங்க நடித்து பாடியிருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆன மாதிரி தெரியுது வரிகளை பார்க்கும்போது. அப்போ அந்த பொம்மை கிட்ட தன்னோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க. அது என்னென்னா, மனிதர்கள்கிட்டலாம் சொன்னால் ரகசியம் வெளியே போய்டும். அதனால் பொம்மை கிட்ட ரகசியத்தை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொம்மை வெளியே யாருக்கிட்டேயும் சொல்லாதுன்ற மாதிரி இருக்குது. இந்த அந்த வரிகள்லேயே வருது, உன்னிடம் மட்டும் ரகசியத்தை சொல்கிறேன், அது யாருக்கும் சொல்லாதே அப்படின்னு. ஏன்னா பொம்மை யாருக்கிட்டேயும் சொல்லாது. அதனால் அவங்க மனசு விட்டு எல்லாத்தையும் பாடுறாங்க. அப்படி ஒரு பாடல், ரொம்ப உற்சாகமான ஒரு பாடல். இந்த எடுத்தவொடனே இந்த வயலின் கிட்டார் வரும்போது ஃப்ளூட்டில் இந்த பாடலோட நடுவில் வர்ற ஹம்மிங் ஃப்ளூட்டில் முதலே வாசிச்சிடுறாங்க. அந்த ஃப்ளூட் வாசிக்கிற மெட்டிலேயே தான் நடுவில் ஹம்மிங்கெல்லாம் வரும். அந்த மாதிரியான ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்குது. திருப்பி அந்த கிட்டார் வயலின்லாம் வருது. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. ஒரு ஃப்ளூட்டு. திருப்பி உனக்கு மட்டும் இதுவும் அடுக்கு தொடர் மாதிரி அந்த பல்லவினோட பாதியை கூட பல்லவியை கூட திருப்பி அடுக்கு தொடர் மாதிரி அதையும் ரெண்டாவது தடவை பாடுறாங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லுன்னு பாடுறாங்க. பாடிட்டு அனுப்பல்லவி, எனக்கு மட்டும் சொந்தமல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திருப்பி அந்த அனுப்பல்லவிலையும் அந்த அடுக்கு தொடர் வருது, எனக்கு மட்டும்னு. திருப்பி உனக்கு மட்டும்னு பல்லவி பாடி முடிச்சுட்டு அடுத்து அந்த சரணத்தில் டோலக் கிட்டார் இதெல்லாம் வந்துடும். திருப்பி ஃப்ளூட் கிட்டார் ஃப்ளூட் வயலின் அதெல்லாம் வரும். நின்றோடனே இப்போ சரணம். வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன் கண்களினாலே அப்படின்ட்டு ஓ அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு ஹம்மிங். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஹம்மிங். திருப்பி வந்து நின்றார் வாசலின் மேலே. எப்படி வந்து நின்றார்ன்ற அடுக்கு தொடரோ அந்த சரணத்தினோட 2 வரிகளையும் திருப்பியும் அடுக்கு தொடர் மாதிரி 2வது தடவையும் பாடுறாங்க. அது ஒரு சிறப்பு இந்த பாடலில். திருப்பி பூ முடித்தேன் கூந்தலின் மேலே பொட்டு வைத்தேன் ஆசையினாலே. இந்த அலங்காரம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வரும்போது 2 தடவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளூட்டு கிட்டார் வயலின் மேண்டலின் அதெல்லாம் இந்த ஓ அந்த மாதிரிலாம் இந்த ரொம்ப அருமையான ஒரு ஹம்மிங். அது ஆசையினாலே அப்படின்னு அத்தனை கமகங்கள் கொடுத்து பாடியிருப்பாங்க பி சுசீலா அம்மா. திருப்பி ஃப்ளூட் கிட்டார் வயலின் மேண்டலின் இதெல்லாம் வந்த பிறகு இப்போ அடுத்த சரணத்தில் பாடும்போது கிட்டார் எடுத்து கொடுக்கும், அழகாக எடுத்து கொடுக்கும் கிட்டார். மணவரையில் கணவராக மாலை சூட்டுவேன். இது வரைக்கும் 2 தடவை பாடிட்டு எக்ஸைட்டாக பாடிட்டே வந்தவங்க மணவரைன்னு வரும்போது வெட்கப்பட்டு ஒரு தடவை தான் பாடுற மாதிரி அமைப்பா. அது என்னன்னு தெரியல. இதில் மட்டும் எதுவுமே அந்த அடுக்கு தொடரே வராது. மணவரையில் கணவராக மாலை சூட்டுவேன், அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனம் ஆடுவேன் சொல்லிட்ட உடனே ஏற்கனவே இந்த ஹோ ஹம்மிங் வந்த மாதிரி இங்கே கிட்டாரும் மேண்டலினும் அதை இசைச்சு காட்டும். அதே அந்த ஹம்மிங் பதில் இந்த இசையில் வரும். திருப்பி மணவரையின் கணவராக மாலை சூட்டுவேன், அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனம் ஆடுவேன் கனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவேன், அது காலம் வரும்பொழுது உனக்கும் கூறுவேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா, அப்போ காலம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த கல்யாணம் வந்தப்புறம் அது நான் என்ன சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை கிட்ட பாடுறாங்க. திருப்பி உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. அதே பல்லவி திருப்பியும் நான் சொன்னேன் அடுக்கு தொடர் மாதிரி பல்லவியும் 2 முறை பாடப்படுகிறது. அது இந்த பாடலும் ஒரு ஸ்பெஷல். ரொம்ப அழகான ஒரு பாடல். மணப்பந்தன்ற திரைப்படத்தை கேட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். நன்றி.